Hello friends, welcome to our channel Promise Crafts. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்துட்டு 1 கப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 1 கப் க்ளூ எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பேபி பவுடர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் 1 ஸ்பூன் க்ளூ எடுத்து நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் தண்ணி ஊற்றினாவே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் சீக்கிரமாக அது வந்துட்டு கெட்டியாயிரும். நம்ம க்ளூ ஊற்றுறோம், அதனால் ரொம்ப சீக்கிரமாக அது வந்துட்டு கெட்டியாயிரும். அதனால் ஒரு ஸ்பூனாக ஊற்றி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நான் அது நிறையா போட்டு வந்துட்டு அது சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் பண்ணுறதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ஒரு திக் பேஸ்ட் மாதிரி எடுத்து இது மாதிரி ஒரு டூலில் வச்சு நான் கோடு மாதிரி செஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏர் ட்ரை க்ளே இருந்தால் அதுலேயே நீங்கள் செய்யலாம். என்கிட்ட ஏர் ட்ரை க்ளே இல்லாததுனால வந்துட்டு நான் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு செஞ்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் செய்யுங்க. நான் அதில் கொஞ்சம் ஓரமாக அதை எடுத்து அப்படியே அந்த சைடில் வச்சு நான் பண்ணுறேன். வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலில் வந்துட்டு ஒரு மரத்தோட அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். ஏற்கனவே அந்த பாட்டிலில் டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜெஸ்ஸோ வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஜெஸ்ஸோன்றது வந்துட்டு அதுவும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு செய்கிறது தான். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், வாட்டர், அதுக்கப்புறம் க்ளூ மூணையும் வந்துட்டு சமப்பங்கு எடுத்து அது ஒரு பெயிண்ட் மாதிரி செஞ்சு ஒரு கோட் கொடுத்துக்கிறது. அதுக்கு மேலே நான் ஒரு மரத்தோட அவுட்லைன் வரைஞ்சி அதில் வந்துட்டு நான் இதை கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மேலே இது மாதிரி ஒரு டூத் பிக்லன்னு ஏதாவது ஒரு குச்சி எடுத்து இது மாதிரி கோடு கூட போட்டுக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மரத்தோட டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது காஞ்ச உடனே நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரும் கொஞ்சம் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி நான் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸில் கூட நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்துட்டு நான் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன், வுட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம கோடு கூட வரைஞ்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் சின்ன சின்னதாக லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நிறையா பிளாக்கில் வந்துட்டு லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ப்ரௌன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு நான் மரத்துக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் வந்துட்டு நான் இதே மாதிரி ப்ரௌன் கலரும் அடிச்சுக்கிறேன். இதோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் அங்கே நேம் எழுத போகிறேன். அதனால இதுக்கும் நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பரில் நான் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிள் வந்துட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த சர்க்கிளை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு பூ மாதிரி நான் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூ கிடச்சிரும். நான் கட் பண்ணிவிட்டு விரித்து காட்டுற பாருங்கள், நம்மளுக்கு பூ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பூ வந்துட்டு சிசரை வச்சு இது மாதிரி நான் செஞ்சு விடுறேன். செஞ்சு விட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 2 பெட்டலுக்கு நடுவில் நீங்கள் சென்டர் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த பெட்டலோட டாப்பில் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் கம் அப்ளை பண்ணி அடுத்த பெட்டலை எடுத்து அது மேலே ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூ இன்னும் கொஞ்சமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லீவ்ஸும் கட் பண்ணியிருக்கிறேன். க்ரீன் கலர் பேப்பரில் 2 விதமான க்ரீன் கலர் பேப்பர்னு நிறைய லீவ்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறேன். அந்த லீவ்ஸை வந்துட்டு நான் ஒவ்வொன்றா நம்ம மரம் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், இதனோட லைட் க்ரீன் கலர் லீஃபும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்துட்டு அந்த மரத்தில் அங்கங்கே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். நான் வந்துட்டு அந்த மரத்தை ஃபுல்லாகவே அந்த லீஃபை வந்துட்டு ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ளவரை ஸ்டிக் பண்ணுறதுக்கு அங்கங்கே வந்துட்டு கம் வச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ளவர் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ஃப்ளவரை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் இலை நிறைய ஒட்டின பக்கம் வந்துட்டு அதை ஒட்டாதீங்க. இதே மாதிரி நான் ஃப்ளவர் வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அந்த இது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாக்ஸ் மாதிரி, அந்த இடத்துல வந்துட்டு நான் 2 கோடை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அதை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த போர்டில் வந்துட்டு நான் வந்துட்டு சிஸ்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த சேனல்லே வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் கிராஃப்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் வந்துட்டு இதில் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த கிராஃப்டில் என்னமோ சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரியே இருந்தது. ஒரு ஓவராக லைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பூக்கு நடுவில் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம். பாருங்கள், 2ல் எது நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.